பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இன்று நமக்கு சொல்லுகிறார், முந்தினவைகளை நீ நினைக்கவே வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்கவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாது, டைஜஷன் ஆகாது. அப்படிப்பட்ட நீ எதிர்பாராத ஒரு நன்மையான காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, முந்தின காரியங்கள், பழக்கப்பட்ட காரியங்கள், பழக்கப்பட்ட தோல்விகள், பழக்கப்பட்ட செட்பேக்ஸ், பழக்கப்பட்ட ஒரு காரியம். எப்பவும் தோல்விக்கு தான் பழக்கம். எத்தனை வருஷம்? 10 வருஷமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கிறேன், மறுபடி தோல்விதான். பிரியமானவர்களே, அந்த தோல்வியிலே பழகி போன ஒரு உள்ளம் ரிசல்ட்டை பார்க்க போகும்போதே ஐயோ எனக்கு தோல்விதானே அப்படின்னு நினைச்சிட்டே பார்க்கும் அந்த உள்ளம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், நீ முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம், முந்தினதை நினைக்காத, நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை நம்ம எருசலேம் தேவாலயத்திற்கு வெளியே பார்க்கிறோம். அங்கு என்ன நடக்கிறது? பேதுருவும் யோவானும் அவனை பார்க்கும் பொழுது அவன் பழக்க தோஷம், முந்தினவை என்ன பூர்வமானவை என்ன, பிச்சை கேட்கறது தான். தினம் அவன் அதான் செய்துகிட்டு இருக்கான். காலையில எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் அதான் அவனுடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, அதை தவிர அவனுக்கு வேற எதுவும் செய்ய தெரியாது. அதே அவன் செய்யறான், பிச்சை கேட்கிறான். ஆனா அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டேல என்ன நடக்கு? பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை நீ பார்க்க போற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ எழுந்து நட. பிரியமானவர்களே, அவன் சந்தோஷமா எழுந்து அவன் நின்று நடந்து குதித்து எழுந்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்திற்குள்ள ஓடினானா. எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. புதிய காரியம், அவன் நினைச்சு கூட பார்க்காத காரியம். எப்பவும் தோல்வியை பார்த்த மனிதன் திடீர்னு ஒரு வெற்றியின் செய்தியை கேட்ட உடனே அவனுக்கு எப்படி இருக்கும்? அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். நீ நினைச்சிருக்க மாட்ட, அது உனக்கு நடக்க போகுது. ஒரு புதிய காரியம், ஒரு புதிய காரியம். முந்தின காரியங்கள்ல பழக்கப்பட்ட நீ தினமும் தோல்வி, மனமடிவு, கண்ணீர், வேதனை, கடன், பிரச்சனைகள், நெருக்கம், இப்படியான காரியங்களுக்கு பழக்கப்பட்டவருடைய வாழ்க்கைய ஒரு புது காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களை, நிச்சயமாய் நடக்கும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, முந்தினவைகளை நீ நினைக்காத, பூர்வமான காரியங்களை சிந்திக்காதே, ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று எவ்வளவு அன்போடு வாக்கு கொடுத்தீர் ஐயா. உம்முடைய அன்புக்காக நன்றி ஐயா. நீர் செய்ய போகிற அந்த புதிய காரியத்தினால் நாங்கள் இன்னும் உம்மை அதிகமாய் சேவிக்கவும் உமக்காக வாழவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தில் ஆமென்.